ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ramas Yummy Kitchen. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். கோதுமை அல்வா வச்சு உடனே டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிடும். நம்ம ரொம்ப லேட் ஆகும்னு நினைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் கோதுமாவை எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு தான் சர்க்கரையும் நெய்யும் நம்ம எடுக்கணும். இன்றைக்கி அரை கப் கோதுமை மாவு, அரை கப் சர்க்கரை, அரை கப் நெய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம கோதுமாவையும் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால உங்களுக்கு டக்குன்னு திக்காகிடும் அல்வா. அதே சமயம் கட்டி தட்டி வராமல் இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அரை கப் கோதுமாவுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கணும். எந்த கப்பால் நம்ம கோதுமாவை எடுக்கிறோமோ 3 மடங்கு தண்ணி எடுத்துக்கணும். கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி செய்யும் போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவாக போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா ஈவனாக கலந்தாச்சு. ஃபஸ்ட்டு பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு முதல்ல முந்திரி பருப்பு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அரை கப் நெய்யை மொத்தமாக ஃபஸ்ட்டே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தனியாக இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம அதே நெய்யில் நம்ம கரைச்சி வச்ச கோதுமாவை இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து பொறுமையாக கலந்துக்கோங்க. இப்போ கைவிடாமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. அது கூடவே இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கலந்த நான் அதிலே நல்லா திக்காக எடுத்து அது கூடவே இப்போது அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை மெல்ட் ஆகி நல்லா ஒன்றா எடுத்து அது கூடவே இன்றைக்கி நான் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இன்னும் இதையும் ஒரு 2-3 நிமிஷம் கலந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். அந்த நெய் எல்லாமே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நம்ம நெய் சேர்க்கலாம். இப்போது நம்ம பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. இப்போ ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி ஒரு 2 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துடலாம். உங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது அல்வா அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ சேர்த்துட்டு இப்போ அல்வா நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வருது. டோட்டலாக இது வரைக்குமே ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போது அல்வா கரெக்டாக ரெடி ஆகிடுது. கடைசியாக இருக்கிற நெய்யும் நம்ம சேர்த்துட்டு கலந்துடலாம். இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா திக்காயிடும். இன்னும் ஆறுனா உங்களுக்கு இன்னுமே கட்டியாக இருக்கும். ஸோ 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சூப்பராக நம்மளோட கோதுமை அல்வா ரெடி ஆகிடுது. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.